நான் இதுவரைக்கும் பார்த்த ட்ரேடர்ஸ்ல என்கிட்ட நிறைய கேள்விகள் அப்படின்னு வந்திருந்ததுன்னா, அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் எல்லாமே தெரியும். ஆனாலும் என்னால எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி இந்த எமோஷன நான் கண்ட்ரோல் பண்றது? ட்ரேட் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனாலும் எமோஷன் எனக்கு ப்ளே பண்ணிடுது. இத வந்து விட்டு நான் வெளிய வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்ட கேள்வி, இந்த எமோஷன பத்தி சொல்லுங்கன்ட்டு. ஸோ அத தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோரியா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரேடிங் எமோஷன்ஸ். இப்போ இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இந்த எமோஷன் தான். ஏன்னா, இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கும் ஓரளவுக்கு மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நான் ட்ரேட் பண்றேன், பை பண்ணிட்டேன். எனக்கு பை பண்ணிட்டு இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிளாவே காட்டுறேன் நானு. இந்த இடத்துல நான் பை பண்ணிட்டேன். லெட்ஸ் சே ₹100 பை பண்ணிட்டேன் நானு. இங்க தான் பை பண்ணேன். எனக்கு மார்க்கெட் எப்படியும் 200 போகும்னு தெரியும். ஆனா மார்க்கெட் எனக்கு இங்க ஒரு 140 போயிட்டு கொஞ்சம் கீழே வரும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் 130ல. ஏன்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சு? 200 போச்சு. இது நான் ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயம் என்னன்னா பயம் உள்ள வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். என்ன பண்ணலாம்? இது ஒரு சினாரியோ. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் செல் பண்ணேன். இது வந்து இங்க செல் பண்ணேன், இங்க ஸ்டாப் லாஸ் போட்டேன், இங்க டார்கெட் போட்டேன். ஆனா மார்க்கெட் எனக்கு ஸ்டாப் லாஸ் போகும்போது நான் என்ன பண்ணேன்? கிட்ட வந்துச்சு, கொஞ்சம் கீழே வந்துச்சு, இது மேலே போச்சு. உடனே இந்த ஸ்டாப் லாஸை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஸ்டாப் லாஸ் மேலே எடுத்து போய் ஃபைனலா எனக்கு போய் அடிக்கும் போது எனக்கு வெறும் ஒரு ₹10,000 அந்த லாஸ் எனக்கு ₹25,000 ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஏன்னு தெரிய மாட்டேது. ஆனா டார்கெட் வரும்போது மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்? பாதியிலே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்தா மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன் சார். இதை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னு புரிய மாட்டேது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபியர் அண்ட் கிரீட் அப்படின்னு ஒரு எமோஷன் சொல்லுவோம். இங்க வந்து இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணும்போது என்ன இருக்கணும்? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ப்ராஃபிட் பண்றீங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறீங்க. உங்களுக்கு ஜெயிப்போன்றதுக்கு என்ன இருக்கணும்? பயம் இருக்கணுமா? இல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கணுமா? நான் ஜெயிப்பேன் அப்படின்றதுக்கு என்ன வேணும்? வி நீட் கான்ஃபிடன்ஸ், கரெக்ட்? ஆனா ஜெயிக்கிற இடத்துல கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். தோக்குற இடத்துல என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். ஆனா இங்க மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அப்படியே உல்டாவா இருக்கும். எப்படின்னு பாருங்க. டார்கெட் அடிக்க போகுதுன்றது என்னது? எனக்கு ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட்ல நான் என்ன பண்ணேன்? கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ணுவேன். நான் ₹100 போட்டேன், இப்போ ₹200 போக போகுது பாரு, நீ வேணா, நான் வெயிட் பண்ணுவேன். அது கான்ஃபிடன்ஸ், கரெக்டா? ஆனா ₹200 போறோம்னு வெயிட் பண்றதுக்கு பதில் 140 130 பாதிலே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி வந்துடுறோம்னா அதுக்கு பேர் என்னது? கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஃபியர். ஸோ கான்ஃபிடன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஒர்க் ஆயிட்டு இருக்கு? ஃபியர். ஆனா இதுவே இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க. ஸ்டாப் லாஸ் இங்க போட்டிருந்தேன், ஆனா இப்போ மேல எடுத்துட்டு போறேன். அங்க இருந்து திரும்பி மேல எடுத்துட்டு போறேன்னா இப்ப இதுக்கு பேர் என்னது? பயத்திலேயே நீங்க மேல எடுத்துட்டு போறீங்க? இல்ல, கான்ஃபிடன்ஸ்ல. என்னது? எப்படியும் மார்க்கெட் வந்து இதுவும் அடிக்காது, இங்க இருந்து திருப்பி கீழே வந்துடும். அப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. இதுக்கு மேல வச்சா அடிக்காது ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேல வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ஏன்? யூ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். அப்ப பிரச்சனை என்னன்னா, வின்னிங்ல என்ன இருக்கணும்? கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். லூசிங்ல ஃபியர் இருக்கணும், கரெக்டா? ஆனா நமக்கு என்னவா இருக்கு? இது உல்டாவா இருக்கு. அப்படியே தலைகீழ இருக்கு. இது இங்கேயும், இது இங்கேயும் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்? ஏன் நமக்கு வந்து ஜெயிக்கிற இடத்துல பயப்படுறோம், தோக்குற இடத்துல தைரியமா இருக்கும்? அதை தான் இப்போ ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ இது உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆயிருக்கும். இதனாலதான் நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஓடுறாரு, ஜெயிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் 200 மீட்டர்ஸுக்கு நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா இந்த வாட்டி நான் தான் கப் அடிப்பேன் அப்படின்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா, சும்மா யாரோ ரோட்ல போயிட்டு இருந்தவன கூப்பிட்டு ட்ராக்ல வச்சு நீ ஓடு, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னா, ஏங்க என்னால எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எனக்கு ட்ராக்லாம் ஓடி பழக்கமே இல்லை, நான் நடக்கிறது கூட கிடையாது, சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கேன், என்ன பூச்சி ஓடுதுன்னா நான் எப்படி பண்ண முடியும்? அவரால் அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. ஆனா இதுக்குன்னே ஒருத்தன் என்ன பண்ணிருப்பான்? வருஷ கணக்குல உட்கார்ந்து தன்னோட உடலை ட்ரெயின் பண்ணி டெய்லி ட்ராக்ல போய் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுல என்னென்ன தவறுகள், அவனோட ஃபார்மை கரெக்ட் பண்ணி, புரியுதுங்களா? ஓடும் போது இந்த மாதிரி ஃபார்மு முக்கியமா இதெல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெயினரு, நல்ல ட்ரெயினர் கிட்ட போய் ட்ரெயின் ஆகி எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்துல வந்து நான் அந்த ட்ராக்ல நிற்கும் போது கான்ஃபிடன்ஸ் வருமா வராதா? ஏன்னா பின்னாடி பேக் கிரவுண்ட்ல நிறைய ஒர்க் நடந்திருக்கு.
ஒண்ணுமே தெரியாத இடத்துல வந்து ட்ராக்ல விடுறதுக்கும் வருஷ கணக்குல நான் வந்து கப் அடிக்கணும் மெடல் அடிக்கணும்ட்டு சொல்லி ட்ரெயின் பண்ணுறவனுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இவர்கிட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ஸுக்கு ரீசன் என்னன்னா பேக் கிரவுண்டில் அவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. நீங்கள் பேக் கிரவுண்டில் ஒர்க்கே இல்லாமல் போயிட்டு உள்ளே போய் ட்ராக்ல ஓடுறீங்கன்னா எப்படி ஓட்ட முடியும்? கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் ட்ரேடிங்க்கும். இப்போ நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ன்றது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரோட்டில் போன ஒரு நோவைஸ் எப்படி இன்னொரு பேர் என்ன வச்சுக்கலாம்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். இன்னொரு சைடில் ஹி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஹி இஸ் அ ப்ரொஃபஷனல். இவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இன்னொருத்தர் ப்ரொஃபஷனல், இதுலேயே ஊறி இருக்காரு. இவருக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், இவருக்கு பயம் இருக்கும். ஏன்னா அவருக்கு தொழில் தெரியாது, அதை பற்றின விஷயங்கள் தெரியாது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கல. இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதையே ட்ரேடிங்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இப்போ இவங்க எல்லாருமே ட்ராக்குக்கு வந்துட்டாங்க, ஆனால் இவங்களும் உள்ளே இருக்காங்க. அப்போது சண்டை யாருக்கு தெரியுமா? இவங்க ரெண்டு பேருக்கு தான். ரெண்டு பேர் ட்ராக்ல ஓட போறாங்க. யார் ஓட போறா? ஒருத்தர் ட்ராக்கே பார்த்தது இல்லை, வீட்டில் சேர்லேயே உட்கார்ந்து இருந்தவர் இன்னைக்கு வந்து ட்ராக்ல ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவரு. இன்னும் ஒரு சைடில் வருஷக்கணக்கில் இதுலேயே ஊறி போயிட்டு எல்லாத்தையும் பக்காவா ட்ரெயின் ஆன ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னர். இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி. இதில் யார் ஜெயிப்பான்றது நமக்கு தெரியணுமா என்ன? கேட்கணுமா என்ன? ஏற்கனவே தெரியும் எப்படி ப்ரொஃபஷனல் ஜெயிப்பார். இதுதான் ட்ரேடிங்கில் நடக்குது சார். தேர் இஸ் டூ பீப்புள் இன் ட்ரேடிங் வேர்ல்ட். இந்த ஓட்டப்பந்தயம் மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. யாருன்னா ஒன்று ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், இன்னொன்று வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்றவங்க பேக்ரவுண்டு என்னன்றது தெரியாது, என்ன ஃபார்மு, ஒரு நல்ல ட்ரெயினர் இல்லை, யாரு என்ன ஓட சொன்னா ஓடுவேன். ட்ரேடிங் தானே, ட்ரேடிங்ல என்ன பாரு, இது பைய செல்லு, ஓட்டப்பந்தயத்தில் என்ன பண்ணுவோம், ஏன்ச்சும் ஓடணும் அவ்வளோதானே. பின்னாடி இருக்க ஒர்க்கு புரியுதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சா யார் ஜெயிப்பா? இவர் தான் ஜெயிப்பாரு. அப்போ ட்ரேடிங்குள்ள வரும்போதும் ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் ஒரு நடுவில் என்ன நடந்துட்டு இருக்கு? போட்டி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா உங்களோட லாஸ் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டு. கரெக்டா? யாரோ ஒருத்தரோட லாஸ் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்னா நீங்க லாஸ் பண்ணணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்? அப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணணும்னா எங்கேருந்து பண்ண முடியும்? ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் பண்ணாதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அவங்க இதுக்குன்னு தன்னைத்தானே எல்லாத்தையும் செதுக்கிக்கிட்டு அவங்க உட்காந்து இதையே பொழப்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நேற்று வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர் உள்ளே வந்துட்டு என்கிட்ட காசு இருக்குது, நான் உடனே ஜெயிச்சிருவேன், நான் சின்ன வயசில் ஓடி இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 4 பேர் கூட சேர்ந்து நான் ஓடி இருக்கேன், நான் ஜெயிச்சிருவேன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இதுலேயே ஊர்னவனுக்கும் ஒரு 4 வாட்டி தெருவில் ஓடினவனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பை செல் பண்ணுறது ட்ரேடிங் கிடையாது, பின்னாடி நிறைய வேலை இருக்கு. இந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா மட்டும் தான் இவங்க கூட போட்டி போட முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம போய் நிற்கிற இடம் ப்ரொஃபஷனல் கிரவுண்டு. இங்கே ப்ரொஃபஷனல்ஸ் ரெடியாக இருக்கலாம், எப்படா என்னை தோக்கடிக்கலாம், எப்படா என்ன எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அனுப்பலான்ட்டு. அப்போ இவங்க கிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சு வரணும்னா யூ ஹாவ் டு பி ப்ராப்பர்லி எக்யூப். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி ட்ரெயின்டு. ப்ராப்பர் ட்ரெயினர் கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கிறோம். சும்மா வந்தவொடனே பை செல் பண்ணாலும் பத்தாது. யூ ஹாவ் டு பி ட்ரெயின்டு பை எ ப்ரொஃபஷனல். அதுக்கு அடுத்தது பண்ண ட்ரைனிங்கை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும். ட்ரெயினருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சொல்லி கொடுக்குறவரு 10 வருஷம் 20 வருஷம் காலத்தில் ஓடி இருப்பாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஓடுறீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாமே தவிர உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக மாறி இருக்காது. தட் இஸ் ஜஸ்ட் அ நாலேஜ் ஃபார் யூ, இட் ஹஸ் நாட் பிகம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொல்கிறத கேட்டுட்டு இல்லை இந்த ஃபார்மில் ஓடாத, இந்த காலை ஃபஸ்ட்டு வைக்காத, இந்த காலை வை, இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓடு, இதெல்லாம் நுணுக்கங்கள்லாம் சொல்லி தர 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 நீங்கள் பண்ண 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 என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்ட பிறகு நீங்கள் ஓடும்போது நவ் யூ கேன் ஃபைட், நவ் யூ கேன் ரன். ஆனால் நீங்களும் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் இங்கே நோ வயசுலேருந்து ப்ரொஃபஷனலாக மாறிட்டீங்கன்னா இப்போ ப்ரொஃபஷனல் வர்சஸ் ப்ரொஃபஷனலில் மறுபடியும் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் வர்சஸ் ரீட்டைல் ட்ரேடர் தான். உங்களை மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்திருப்பார்ல, அவருக்கும் உங்களுக்கும் தான் போட்டி. ப்ரொஃபஷனல் வர்சஸ் ப்ரொஃபஷனல் போட்டி கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் ஹூ இஸ் கோயிங் டு வின் தி கேம். அப்போ ஸ்டாக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா இப்போ எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸு எல்லாமே நான் கற்றுக்கிட்டு ஐ பிகம் அ ப்ரொஃபஷனல்னா இந்த தலைகீழ இருக்கிறது மாறிடும். அப்போது ஒரு ப்ரொஃபஷனலுக்கு என்னன்னா, நான் கண்டிப்பாக இந்த ட்ரேட் எனக்கு 200 ரூபா போகும் சார், நான் ஏன் க்ளோஸ் பண்ணணும் 140ல் சொல்ல மாட்டாரா? ஏன்னா ஓடி ஓடி எத்தனை வாட்டி நான் இந்த ட்ராக்ல ஓடி இருக்கேன், எத்தனை வாட்டி இந்த ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன், எத்தனை வாட்டி நான் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத எவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியும்ன்ட்டு. இதுதான் ரீசன். ஸோ அப்போ ஒருத்தரால் என்ன பண்ண முடியும்? தைரியமாக 200 வரைக்கும் வெயிட் பண்ணுறதுன்னா ஏன் வெயிட் பண்ண முடியுதுன்னா, he has lot of experience, lot of practice. Practice makes a man perfect. அப்போது இது ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு பயம் வராது.
ராஜி புரியுதா? இப்போ இதையே ட்ரேடிங்குள்ள எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல போய் ஸ்டடி பண்ணுங்க. மார்க்கெட்னா என்ன? அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு? நல்ல ட்ரெய்னர் கிட்ட போங்க. இட் கேன் சேவ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நீங்க கத்துக்க வேண்டியது அந்த ட்ரெய்னர் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருவாரு. அது கத்துக்கிட்ட பிறகு இந்த இது எக்ஸ்பீரியன்ஸா மாத்திட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்களோட ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் பி ப்ராஃபிட்டபிள். அப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எமோஷன் சொல்றீங்க பாத்தீங்களா? எல்லாருமே என்கிட்ட கேட்கறது, சார் என்னால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? யூ ஆர் நாட் ட்ரெயின் ஃபார் தட். சார் நான் ஓடுறேன் 100 மீட்டர் இதுதான் ஓடுறேன், சின்ன வயசுல ஓடின மாதிரி தான் இருக்கு, இப்போ 30 மீட்டர் ஓடினாலே மூச்சு வாங்குது. ஏன் வாங்காது? ஏன்னா பழக்கம் இல்லை. இப்போ பழக 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஒரு ஸ்டேஜுக்கு மேல 100 மீட்டர் இல்லை 200 மீட்டர் கூட என்னால் ஓட முடியும். ஏன்னா யூ கெட் கான்ஃபிடன்ஸ், யூ ஆர் ட்ரைனிங் யுவர் மைண்ட். இங்க ட்ரெயின் பண்ணணும். நம்மள மைண்டை ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் டு ட்ரெயின் யுவர் ட்ரேடிங் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுங்க, கேதர் பண்ண ஆரம்பிங்க. இது கேதர் பண்ணிட்ட பிறகு ஸ்லோவா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபியரு இந்த கான்ஃபிடென்ஸ் மாறிடும். இந்த லாசஸ் பயத்தை கொடுக்காது. ஜெயிச்சாலும் அது என்ன சொல்றது, தலைக்கு ஏற. ஏன்னா யூ ஆர் ஒர்க் அவுட், பின்னாடி நல்ல பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? ப்ராப்பர் நாலேஜ் இல்லாது. ஸோ நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ட்ரேட் அச்சீவ் ஸ்டார்ட் ஆகி 8 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ எங்களோட 8th இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு வி ஆர் கோனா கிவ் யூ அ ஸ்பெஷல் ஆஃபர். இந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர்சஸ்ல எடுக்கிறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பண்டில் கோர்ஸாக எடுக்கிறீங்கன்னா, லெட்ஸே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆப்ஷன் மில்லியனர் மூணுத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா, வி ஆர் கிவிங் யூ ஃபிளாட் 40% ஆஃபர். இல்லை ஃபுல் கோர்ஸும் எடுக்க போறீங்க, இப்போ நான் ஃபிப் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல் அதே ஃபிப்லேயே இன்னும் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ரிவர்ஸ் ஃபிப் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எலியட் வேவ்னா என்ன, ஹார்மோனிக் பேட்டர்னா என்ன, இது எல்லாமே கற்றுட்டு நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஃபுல் ஃப்ளெஜில் நான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மொத்த கோர்ஸில் அட்வான்ஸ் ட்ரேடரோட சேர்த்து வி ஆர் கிவிங் யூ 50% ஆஃபர். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் ஃபுல்லாக பண்ணிட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், we are trade achievers, we teach people. ஸோ நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர்ல 4 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இன்கேஸ் ஜாயின் பண்ண நினைச்சீங்கனாலும் எவ்ரி மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில பிரான்ச்சஸ்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பெங்களூர்ல எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஆஃபீஸுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. நீங்க அந்த ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா they will give you all the details. ஆல்ரைட், ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் ஓடுறானா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? நாலேஜ் இருக்கு. எந்த டைம்ல ஸ்பீடா ஓடணும், எந்த டைம்ல பொறுமையா ஓடணும். எடுத்தவொடனே ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜிம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இது புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஜிம்ல போயிட்டு எடுத்தவொடனே 10 கிலோ தூரம் 20 கிலோ தூரம் டப்புன்னு பண்ணிட்டு அடுத்த நாள் கை கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுமாதிரி ஜிம்மு பக்கமே போக மாட்டேன். இதுதான் இந்த ரீட்டைல் ட்ரேடர். உள்ள வந்தவொடனே பாருங்க, ஒரே நாள் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க போறேன்ட்டு ஒரு 2 ட்ரேட் எடுத்துட்டு மொத்தமா அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவான், பக்கா ட்ரெயினர் வச்சிருக்கவர். ட்ரைனிங் என்ன சொல்லுவார், இல்லைப்பா நீ இப்போதான் வந்திருக்க, உனக்கு 20 கிலோ தூக்க முடியும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஆனால் தூக்காத. ஏன்னா 10 செட்டு போட்டோன்னா நாளைக்கு தூக்க முடியாது. ஸ்டார்ட் பண்ணுறது 2 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணு, 3 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணு. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கா ட்ரெயினர் அவர் கைட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுருவார். அப்போ ஹி பிகம்ஸ் அ ப்ரொஃபஷனல் இன் தட். அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, எடுத்த உடனே உள்ள வந்த உடனே ஒன்றுமே தெரியாமல் டப்புன்னு எல்லாத்தையும் தூக்குறேன், எல்லாத்தையும் ப்ராஃபிட் பண்ணுறேன். பொறுமையாக வாங்க, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது இல்லை, நம்ம தான் மார்க்கெட்டில் இருக்கிறோம். மார்க்கெட் காணாமல் போகாது, மார்க்கெட்டில் இருக்க ட்ரேடர்ஸ் தான் காணாமல் போயிடும். ஸோ ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கீங்கன்னா ட்ரை டு பிகம் அ ப்ரொஃபஷனல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் என்னன்றது நமக்கு புரிஞ்சிடும். மார்க்கெட் புரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்னா, இதுக்கப்புறம் ஓட மாட்டோம், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். எந்த இடத்துல ஓகே இந்த ட்ரேட் அக்ரெசிவாக போகணும், இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங், இந்த இடத்துல ஸ்கேல்பிங். ஒரு ட்ராக்குக்கும் ஒரு ட்ரேடுக்கும் யூ வில் நோ த டிஃபரன்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டாலே எமோஷன் ஒர்க் ஆகாது. நாலேஜ் ஸ்கிப்ஸ் எமோஷன். எமோஷன் ஏன் தெரியுமா வருது? ஒரு விஷயம் எனக்கு அரைகுறையாக தெரிஞ்சுன்னா எமோஷன் ஒர்க் ஆகும். கரெக்டா? நான் தான் அந்த இதில் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன். இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறீங்க கோயம்புத்தூருக்கு, உங்களுக்கு தெரியும் கார் ஓட்டுறது 10 மணி நேரம் ஆகும். ஒரு குழந்தைய கூட கூப்பிட்டு போகிறீங்க, அது என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். சென்னையிலேருந்து செங்கல்பட்டு தாண்டுங்களேன், கொஞ்சம் நேரத்தில் என்ன, அப்பா எப்போ வரும். ஏன் அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருக்குன்னா, பிகாஸ் இட் லேக்ஸ் நாலேஜ். அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடருக்கு நாலேஜ் லேக் ஆகும்போது ஹி டசன்ட் நோ எப்போ வரும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க இதுதான் ட்ரேடிங் அப்படின்றத பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 8 மணி நேரம் ஆகும்ப்பா இந்த ட்ரேடு போய் அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு. வெயிட் பண்ண தெரியும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் ஸ்கிப் எமோஷன். அப்போ அடுத்த வாட்டி எமோஷன் பிரச்சனை வருதுன்னா
எதை செக் பண்ணுங்க, என் நாலேஜில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் கற்றுக்கிட்ட விஷயம் எனக்கு ஃபுல்லாக இன்னும் தெரியல. அப்போ நல்லா உட்காந்து என்ன பண்ணுங்க, பேக் டெஸ்டிங் பண்ணுங்க, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க, கரெக்டான ஃபார்மில் உட்காருங்க. என்னென்ன தப்பு பண்ணீங்களோ, என்னென்ன டெக்னிக்கல் கற்றுக்கிட்டீங்களோ, அந்த டெக்னிக்கலில் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை உட்காந்து கரெக்ட் பண்ணி யூ ட்ரை டு சேஞ்ச் இட். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரும்போது யுவர் ட்ரேடிங் வில் பி சக்ஸஸ்ஃபுல். புரியுதா? ஸோ எமோஷன் ப்ளே பண்ணுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்க இது லேக் ஆஃப் நாலேஜ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டாப் லாஸ் பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பெரும் பிரச்சனை. என்னன்னா, ஒரு அட்வைஸ் மட்டும் நான் கிளியராக கொடுத்துறேன். எப்போவுமே மைண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. மைண்ட் ஸ்டாப் லாஸ் புதுசாக இருக்கு. இது என்ன ஸ்டாப் லாஸ்னா, ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குன்னு டூல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த டூலை யூஸ் பண்ண மாட்டாங்க. மைண்டிலே ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. 100னா 90 ரூபாயில் வரும்போது நானே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் பிரச்சனை. இந்த 90 ரூபா வரும்போது நானே க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸே ஆகாது. கடைசி வரைக்கும் 80 70 கடைசியில் அக்கௌண்ட் வாஷ் அவுட் தான் ஆகும். கடைசி வரைக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் மைண்ட் இஸ் நாட் மேட் அப் இன் சச் அ வே. யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல், யூ ஆர் அ ரீட்டெய்லர். புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் ப்ரொஃபஷனலுக்கு இந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, தேவையில்லாமல் என்னோட உடலை வருத்திக்க மாட்டேன், நான் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஓடிக்கிறேன். இப்போ நான் ஓடி என்ன பண்ண போகிறேன்? இது அதான் சொன்னாலே ஜிம்மு மாதிரி தான். அவசரம் வந்தவொடனே ஒரு 10 செட் அடிக்கிற மாதிரி 10 கிலோ நட்டு அப்புறம் பிடிச்சி நோக்காதது தெரியணும் நமக்கு. இல்லை, அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. உங்களோட உடம்பு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உங்கள் ட்ரேடு இவ்வளோ தூரம் தான் போக முடியும்னு உங்களுக்கு தெரியும்னா அது வரைக்கும் போக ஸ்டாப் லாஸை போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு. இது பண்ணாததுனால தான் நிறைய பேர் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறது. ஸோ நெவர் கீப் மைண்ட் ஸ்டாப் லாஸ், ஆல்வேஸ் கீப் அ ப்ராப்பர் ஸ்டாப். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்டாப்பு டார்கெட் என்னன்றது தெரியணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த அட்வைஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக, ஆஸ் என்ன சொல்கிறது, ஒரு மென்டாராக இத்தனை வருஷம் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்றதுனால ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். நெவர் ட்ரேட் வித்தவுட் ஸ்டாப்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டாப் எவ்வளோ இருந்தால் தான் வச்சா மட்டும்தான் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் மார்க்கெட். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் இப்போ ஓரளவுக்கு எமோஷன் ஏன் ப்ளே ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஒர்க்கு கரெக்டாக பண்ணி பேக் டெஸ்டிங் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல மென்டர் கிட்ட கற்றுக்கிட்டு ஒழுங்காக உட்காந்து இதுதான் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆட்டோமேட்டிக்காக யூ பிகம் ஃப்ரம் அ ரீட்டைல் ட்ரேடர் டு அ ப்ரொஃபஷனல் trader. All right. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.